ஃப்ரெண்ட்ஸ், வயிறு பிரச்சனை உள்ளவங்க இந்த ஓம மீன் குழம்ப அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஓம மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை இதில் சிம்மில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். முழு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட மல்லி பவுடராக இருக்கிறதுனால இதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை சிம்மில் வச்சுட்டே லேசாக வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிகிட்டே மல்லிப்பொடி ஆட் பண்ணினீங்கன்னா பொடி தீஞ்சு போயிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் வறுத்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓமம் சரி பண்ணிடும். நெக்ஸ்ட்டு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி இந்த குழம்புக்கு நிறைய சேர்க்கக்கூடாது. அதனால் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன விரல் துண்டு அளவுக்கு சுக்கை எடுத்து வச்சுருக்கேன். சுக்கை பார்த்திங்கன்னா லேசாக இடித்து நீங்கள் மிக்ஸி ஜாரோடு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் சுக்கை இதில் இடித்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். சுக்கு இந்த அளவுக்கு போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு ஜாஸ்தியாகவே புளி சேர்ப்போம். பட் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு நிறைய புளி சேர்க்கக்கூடாது. சும்மா பேருக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இதில் நான் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இல்லாததுனால தான் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துட்ருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே இதோடய ஆட் பண்ணியாச்சு. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வழக்கமாக நம்ம மீன் குழம்புக்கு நல்ல மையாக அரைப்போம்ல, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓமம் எதுவும் முழுசாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீன் பார்த்திங்கன்னா 350 கிராம் அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் தலைப்பீஸும் சேர்ந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தலைப்பீஸ் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சதையோடு உள்ள மீனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக விடணும். ரீஃபைண்ட் ஆயில் எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் கடுகு போட்டு தாளிக்கணும்லாம் தேவையில்லை. அதனால் பார்த்திங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெயில் நீங்கள் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் உள்ள பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் இதில் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த ஓம குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கணும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால தான் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் வறுத்தோம்ல, அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு உருவி போட்டு நீங்கள் வறுத்து அரைச்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் அரைக்கும் போது கடுகும் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கடுகு மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் உள்ளவங்க கடுகு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இதில் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்திங்கன்னா நார்மல் மீன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி நிறைய சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் ஊற வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா புளி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அப்படியே ஆட் பண்ணால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா கொடுக்கும்.
இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கூட கொஞ்சமே ஊற்றிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 20-25 நிமிஷமாவது சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சே ஒரு 20 நிமிஷம் மினிமம் வந்து 20 நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு வந்து ஃபஸ்ட்டு கொதி வந்த பிறகு மீனை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. குழம்புல மீன் சேர்த்ததுக்கு பிறகு மூடி போட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து பாத்திரத்தை வந்து லேசாக குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் திறந்து பார்த்து குலுக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து குழம்ப கொதிக்க விடுங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் எல்லா பச்சை ஸ்மெல்லும் போகும். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸாக ஓமம் சேர்த்துருக்கோம். ஓமம் வந்து வயிறு சம்மந்தமாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். வயிறு வந்து சில பேருக்கு புண்பட்டிருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு வரலாம் ஓமம் சேர்த்து. கேஸ்ட்ரிக் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இந்த ஓமம் வந்து சரி செஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் காரம் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சேர்க்கவே கூடாது. மற்ற மீன் குழம்புக்கு மாதிரி காரம் ஜாஸ்தியாக சேர்க்காம இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.